வெல்கம் டு கவிதா சமையலறை. டைட்டில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. பொங்கல் செலிப்ரேஷன் எங்கள் தோட்டத்தில். நான் போன வருஷமே எங்கள் தோட்டத்தோட வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ பொங்கலுக்காக இங்கே வந்திருக்கோம். ஆக்சுவலி நானே 2-3 மாதம் கழித்து இங்கே வரேங்க. டைம் இல்லாத காரணத்தினால இங்கே வர முடியல. போன தடவை வந்திருந்தப்ப இங்கே ஆட்கள் பராமரிக்கிறதுக்கு சரியாக அமையாமல் கொஞ்சம் இதாக இருந்தது. பட் இப்போ ஒரு ஃபேமிலியாக இங்கே தங்கி நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ நல்லா காய்கறி செடிகள், பூ, பயிர் வகைகள், மரங்கள்லாம் நல்லா கொஞ்சம் சூப்பராக இருக்குது. பச்சை பசேல்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த தடவை. ஸோ ஃபஸ்ட்டு தோட்டம்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பொங்கல் வைக்கிறத பார்க்கலாம். இப்போ இங்கே களத்தில் காஞ்சிட்ருக்கிறது கொள்ளு செடிகள் அறுவடை செஞ்சு கொண்டு போட்டிருக்காங்க. இதை ட்ரை ஆகிறதுக்கு அப்படியே களத்தில் பரப்பி விட்டுருக்காங்க. இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து உதுக்கும் போது அந்த காயெல்லாம் கீழே வந்துடும். அதுக்கப்புறம் அதை முரத்தில் புடச்சி எடுத்து சுத்தம் பண்ணுனா நல்லா கொள்ளு கிடச்சிரும். அப்பா அது உதுத்து காமிக்கிறாரு. காயெல்லாம் அப்படியே கீழே விழுகுது. இது அந்த காய்களை இருக்கிற அந்த கொள்ளும் பிரித்து காமிக்கிறாருங்க. கொள்ளு நிறையா பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு செடியோட இப்படி தான் இருக்குன்னு சொல்லி காமிக்கிறாருங்க. இங்கே இந்த சைடெல்லாம் அந்த உதிர்ந்த காய்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து வச்சுருக்குறாங்க. இதை ஃபைனலாக இப்படி தான் இருக்கும் சுத்தம் படுத்தினதுக்கப்புறம். இந்த கொள்ளெல்லாம் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதோட ரெசிபிஸ் நிறையா நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இங்கே ஆட்கள் இருக்கிறங்காட்டிக்கு கோழி, ஆடு எல்லாம் வாங்கி விட்டுருக்கிறார் அப்பா. இதோ இந்த கிளி எங்கள் பையனோட கையில் இப்போ உட்காந்துட்ருக்குற இந்த கிளி தென்னை மரத்துலேருந்து விழுந்தது. இவங்க எடுத்து அதை பராமரித்தங்காட்டிக்கு இங்கே இருக்கிற ஆட்கள் இவங்களோடவே செட்டில் ஆயிருச்சு. எல்லாத்துக்கூடையும் நல்லா பழகுது. எங்கள் பையன் கையிலையும் அழகாக உட்காந்துக்குச்சு. இதான் இங்கே அழகாக அது அந்த செடிகளுக்குள்ளே போயிட்டுருக்கு பாருங்கள். இது கேரட் செடி. இப்போ தான் திரண்டு வளர்ந்துட்டுருக்குது கேரட். எனக்கு காமிக்கிறதுக்கு வேண்டி அவர் பொறிச்சு கொடுத்தாரு. இங்கே வேலைக்கு இருக்கிற ஆட்கள் அவங்க. இது மிளகா செடி. நிறைய செடிகள் வச்சுட்ருக்காங்க. ஆக்சுவலி எங்கள் தோட்டத்தில் நிறைய மரங்கள் தாங்க இருக்கும். அதுதான் நிறையா வச்சு விட்டுருக்குறோம். நிறையா வகையான மரங்கள் இருக்குது. பர்டிகுலரி ஃப்ரூட்ஸுக்கு வரக்கூடிய அந்த மரங்கள் நிறையா இருக்குது. பலா, மா, சப்போட்டா, தென்னை, லிச்சி, செர்ரி, நாவல் பழம், கொய்யா, அது மாதிரி நிறையா இருக்குங்க. இப்போயே பலா இந்த சீசனுக்கே நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு மரத்தில் இப்போ நிறையா பழம் இருக்குது. இப்போ தான் பிஞ்சு அப்படியே திரண்டு நிற்கிது. இது சப்போட்டா இப்போ சீசன் இல்லை. பட் வந்தாலும் பழங்கள் வந்தாலும் உதிர்ந்துருது. எலுமிச்சை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. போன வருஷம்லாம் இந்த சீசனுக்கே நிறையா எலுமிச்சை இருந்தது. இந்த வருஷம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது தக்காளி. இது தட்டக்காய். அந்த தட்டைப்பயிறு எடுப்போம் இல்லைங்களா, அந்த தட்டக்காய். இது பிஞ்சாக இருக்கும்போது பொரியல் செய்யலாம். கொஞ்சம் முத்துச்சுன்னா அதை எடுத்து காய வச்சு தட்டைப்பயிறு ரெடி பண்ணி வச்சிடலாம். தட்டைப்பயிர்னா காராமணி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த காராமணி ரெடி பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி பனிக்காலங்களில் இந்த மாதிரி செடியெல்லாம் நல்லா வருங்க. இதை இப்போ நான் என் கையில் காமிக்கிறது தான் தட்டைக்காய். பனிக்காலங்களில் இந்த மாதிரி தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, கொள்ளு, எள்ளு, கொண்டக்கடலை இதெல்லாம் நல்லா வளருங்க. இங்கேயும் கொஞ்சம் மிளகா செடியெல்லாம் போட்டு விட்டுருக்காங்க. இது நம்ம பார்க்குறது கத்திரிக்காய் செடி. இப்போ தான் வளர்ந்துருக்கு, இன்னும் காய் வரல. இப்போ தோட்டத்து உள்ளே போய் மரங்களெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் வாங்க. இப்போ இந்த சைடெல்லாம் எலுமிச்சை, சப்போட்டா, மாமரம் அதெல்லாம் நிறையா இருக்குங்க. இப்போ பனிக்காலம், வின்டர் சீசன். இப்போ எந்த பழங்களும் இல்லை. போன சீசன் சம்மர் அப்போ நிறைய பொறிச்சோம். அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். வேணுங்கிறவங்க பாருங்கள்.
இப்போ நம்ம பார்க்குறது வந்து நாவல் மரம், ஜாமுன் ட்ரீ. நல்ல ஹைட்டாக வந்துருச்சு. பக்கத்தில் இருக்கிற மாமரமும் நல்லா ஹைட் ஆகிடுச்சு. இந்த மாம்பழம் நல்லா இருக்குங்க. ஓரங்கள் எல்லாம் தென்னை மரம், அப்புறம் மாமரம், செர்ரி, லிச்சி, ஜாம், உள்ள நிறைய பலாமரங்கள் இருக்குங்க. இது வந்து மாதுளை. பூக்கள் நிறையா வருது, பட் உதிர்ந்துருது இந்த வின்டருங்க சீசன்னால். பனி நிறையா இருக்குது. பட் இன்னொரு 1 மாதம் போனால் நல்லா பழங்கள் வரும். இது வந்து கோழி நிறையா வாங்கி விடலான்னு அப்பா வந்து அங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கிறாரு கோழிகளுக்காக. இப்போ இங்கே சப்போர்ட் பண்ணுறக்கு கொஞ்சம் வேலையாட்கள் அமைஞ்சிருக்கிறங்காட்டிக்கு இங்கே ஒரு ஃபேமிலியாக தங்கி நல்லா பார்த்துக்கிறாங்க. கொஞ்சம் நல்லா இருக்குது தோட்டமே பார்க்குறக்கு, அந்த காய்கறி செடிகளோடெல்லாம் பார்க்க. ஸோ அப்பா வந்து கொஞ்சம் குசியாகிட்டார். கோழி வாங்கணும், ஆடு வாங்கணும், மாடு வாங்கணும்னு ரொம்ப குசியாக பிளான் போட்டுட்டு இருக்கார். போன பொங்கலுக்கு முந்தின பொங்கல் மாடு இருந்தது தோட்டத்தில். பட் அப்புறம் பராமரிப்புக்கு ஆட்கள் இங்கே சரியாக இல்லாததுனால அதை விற்றுட்டார். இப்போ மறுபடியும் வாங்கணும்னு சொல்லிகிட்ருக்கிறாரு. இது தாங்க செர்ரி ஃப்ரூட் ட்ரீ. நான் அந்த ஜாம் ரெசிபி அப்லோட் பண்ணிட்டேன். நிறைய செர்ரிஸ் வந்ததுங்க இந்த சீசனுக்கு. பட் வந்து அதை பறிக்கிறத வந்து வீடியோ பண்ண முடியல, நான் இங்கே வர டைம் இல்லாத காரணத்தினால். பட் ஊருக்கு வந்து பறித்து கொடுத்து அனுப்பிச்சாங்க. அதை வச்சு ஜாம் பண்ணணும். ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவில். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். தென்னை மரம், இந்த தண்ணி தொட்டியை ஒட்டி. இது வந்து நெல்லிக்காய் மரம். நெல்லிக்காய் நிறையா வந்துச்சு, அதை பறித்து ஊறுகாவும் பண்ணியாச்சு. இந்த லைன் ஃபுல்லாக வந்து தென்னை மரங்கள். அப்படியே ஸ்பீடாக ஒரு கிளான்ஸ் உள்ளே போய் எல்லா மரங்களும் பார்த்துட்டு இனி போய் பொங்கல் வைக்கிறத பார்க்கலாம். இந்த மரங்கள்லாம் பார்க்குறக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா அப்படியே சின்ன சின்னதாக குச்சியும் 2 இலையோட எங்கள் குழந்தைங்க கையில் கொடுத்து அப்படியே அந்த குழிக்குள்ளே வச்சு விட்டது அவ்வளோ ஞாபகம் இருக்குது எனக்கு. இப்போ எல்லா மரங்களும் அழகாக நல்லா வளர்ந்துருக்குது. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக இங்கே வந்து மரங்கள் தாங்க நிறையா வச்சு விட்டுருக்குறோம். இங்கே எங்கள் ஊர் சைடு அந்த கோயம்புத்தூர் சுற்றி உள்ள கிராமங்கள்லேயே வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் நிறையா இருக்காது. அளவாக இருக்கிற தண்ணியில் வந்து நம்ம இப்படி தோட்டம் பண்ணலாம், நல்லா மரங்களெல்லாம் வச்சு வளர்த்தலாம். ஸோ அதனால் அப்பா வந்து கரெக்டாக பிளான் பண்ணி நிறையா மரங்கள் வச்சு விட்டுருக்குறாரு. இருக்கிற தண்ணி வந்து இதுக்கு நல்லா கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. எங்கள் ஊர் சைடு வயலெல்லாம் ஒன்றும் பார்க்க முடியாதுங்க, ஏன்னா இங்கே தண்ணி இல்லை, அளவான தண்ணி தான் இருக்கும். அது மழை வந்தால் தான் தண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி மர வகைகள் வளர்த்தலாம். சோளம், தட்டைப்பயிறு, நிலக்கடலை இதெல்லாம் வேணால் போட்டு அறுவடை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பயிர் வகைகள் அளவாக தண்ணி தேவைப்படுறது வந்து நம்ம விவசாயம் பண்ணலாம் இங்கே கோயம்புத்தூர் சுற்றி உள்ள கிராமங்களில். இது வந்து வெண்டைக்காய் செடிகள். வெண்டைக்காய் நிறையா காய்ச்சி முடிச்சாச்சு. இந்த காய்கள்லாம் வந்து முத்துன காய்கள். இது வந்து செடியோடு அப்படியே வந்து விதைக்காக விட்டுருக்காங்க. இன்னும் நல்லா முத்தி இது காஞ்ச விதைகள் எடுத்து மறுபடியும் நம்ம வந்து வெண்டைக்காய் நாற்றுகள் போடலாம். இங்கே வந்து கொஞ்சம் கடலைக்காய் செடிகள் போட்டிருக்காங்க. நிலக்கடலை, பீனட்ஸ். அந்த பக்கத்து காட்டில் போட்ட தட்டுகள், சோளத்தட்டெல்லாம் வந்து இதுலேயும் அந்த விதைகள் விழுந்து அதுவும் வளர்ந்துருக்குது. நமக்காக இப்போ கடலைக்காய் செடியை பறித்து காமிக்கிறாங்க. இப்போ தான் திரண்டு வருது காய்கள். இப்போ நம்ம பார்க்குறது வந்து கம்பு. மேலே வந்து சில பயிர் வகைகளெல்லாம் காய வச்சுருக்கிறதா சொன்னாங்க மாடியில். ஸோ அதை போய் நம்ம பார்க்கலாம். இது வந்து எள்ளு செடி அறுவடை செஞ்சு கொண்டு வந்து போட்டு வச்சுருக்குறாங்க. இது அதே மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறம் உதுத்தா கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் அதை வந்து அந்த சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இது புளியம்பழம், விதைக்காக விட்ட பாகற்காய், பிட்டர் கார்டு, அதுவும் காஞ்சிட்ருக்கு. இது வந்து சுக்குட்டி பழம், அதாவது மணத்தக்காளி கீரையில் அந்த பழம். இதுவும் வந்து வத்த குழம்பு அதெல்லாம் செய்யலாம். இது வந்து இது கொண்டக்கடலை, சன்னா, கருப்பு கொண்டக்கடலை. எங்கள் அம்மா அதை பிரித்து காமிக்கிறாங்க பாருங்கள். இதுதான் இது வந்து பச்சைப்பயிறு. அது கீழே உதிர்ந்து கிடக்குது, அப்படியே காஞ்ச அதுவே ஸ்ப்ளிட் ஆகி விழுந்து.
இப்போ மாடியிலேருந்து அப்படியே எங்கள் தோட்டத்தை ஒரு வியூ பார்க்கலாம் கொஞ்சம் ஸ்பீடாக. இதுதாங்க எங்கள் ஊர், எங்கள் கிராமம். முன்னாடி ஒரு நல்ல ஒரு கோயில் இருக்குது. இப்போ கொஞ்ச நேரத்தில் அங்கே பொங்கல் விழா நடக்கும், அது பார்க்கலாம். இது மேலே ரூமுங்க. இங்கே பெட்ரூம் நல்லா நிறையா ரூம் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறாரு. நாங்கள் எல்லோரும் சிஸ்டர்ஸ் நாங்கள் எல்லோரும் வந்தால் ஒன்றா தங்குற மாதிரி. முதல்லலாம் அடிக்கடி வந்து இங்கே தங்கிட்டு ஜாலியாக இருப்போம். இப்போ கொஞ்ச நாளாக டைம் இல்லாமல் எல்லோரும் பிஸியாக இருக்கிறங்காட்டிக்கு வர முடியல. இங்கே வந்து தங்க முடியல. வந்து ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறோம். இனி வந்து இங்கே இருக்கணும், என்ஜாய் பண்ணணும்னு எல்லோரும் பட் பேசிகிட்டே இருக்கிறோம். இந்த வருஷம் நிறையா தடவை அது பண்ணுவோன்னு நினைக்கிறேன். இந்த குடோனில் வந்து செக்கு எண்ணெய் ஆட்டுற மிஷினும் இது பாக்குத்தட்டு அடிக்கிற மிஷினுகளும் இருக்குது. இப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறாங்க. பட் அதை வந்து கண்டினியூ பண்ணுவாரப்பா. நான் உள்ளே வந்து இன்னொரு சமயம் போய் காமிக்கிறேன். இது வந்து தேங்காய் உரிக்கிறாங்க. அருவாளில் வெட்டுறதை விட இந்த மாதிரி யூஸ் பண்ணி உரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அம்மா அதுக்குள்ளே பொங்கலுக்கு ரெடி பண்ணியாச்சு. அடுப்பெல்லாம் சேர்த்தி கோலம்லாம் போட்டு பொங்கலுக்கு அடுப்பு ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து பொங்கப்பானைக்கு மண்பானைக்கு அந்த கோலம் வரைய அரிசி மாவு அரைச்சாச்சு. இதோ பொங்கல் பானை அழகாக ரெடி ஆகிடுச்சு. மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அடுப்பும் வந்து சாமியை கும்பிட்டு ஏற்றியாச்சு. பொங்கல் பானை வச்சாச்சு. இங்கே வந்து அரிசி கழிஞ்ச தண்ணி, அதாவது 2வது 3வதாக அரிசி கழுவுற தண்ணி தான் வந்து பொங்கல் வைக்க அந்த பானையில் ஊற்றி வைப்பாங்க. ஆடு மாடுகளுக்கெல்லாம் இங்கே இருக்கிற ஆடு மாடுகளுக்கெல்லாம் கொடுக்க வேண்டி இருக்கிறங்காட்டிக்கு பால் நெய்யெல்லாம் நிறையா ஊற்றாமல் இப்படி தான் செய்யணும். அதுக்கான வெல்லம், திராட்சை, முந்திரி, சாமி கும்பிட தேங்காய் பழம் எடுத்து வச்சாச்சு. இங்கே பொங்கல் ரெடி ஆகிட்டே இருக்குது. பொங்கல் பொங்கி வர பொங்கலோ பொங்கல் பொங்கிருச்சு. நல்லா வந்து கிழக்கு பார்த்து பொங்கிருச்சுன்னு அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சாமி கும்பிட்டு கொஞ்சம் அரிசியும் போட்டாச்சு. அரிசி வந்ததுக்கப்புறம் அந்த வெல்லம், திராட்சை, முந்திரியெல்லாம் வறுத்து கொட்டி உள்ள கிளறுனா அவ்வளோதான். பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. இனி இது இலையில் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டுறலாம். பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதுக்கு அருகம்புல் மாந்தளெல்லாம் வச்சாச்சு. விளக்கு போட்டாச்சு. பொங்கல் எடுத்து வச்சு தேங்காய் உடைச்சி வச்சு சாமி கும்பிட்றோம். எங்கள் அம்மா அந்த ஆட்டுக்கெல்லாம் பொட்டு வச்சு விட்டு அரத்தி காமிக்கிறாங்க, பழம் ஊட்டி விடுறாங்க. இங்கே கோயிலில் பொங்கல் விழா தொடங்கிடுச்சு. கும்மி அடிக்கிறாங்க. இது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நிறையா பார்த்துருக்கேன். அப்போ வந்து நிறையா பேர் வருவாங்க, அழகாக இருக்கும். இதுதான் பாரம்பரியமான பொங்கல் விழா. காலையில் பொங்கல் வச்சு சாயந்தரம் இப்படி கோயிலில் வந்து கும்மி அடித்து அந்த விழா கொண்டாடுவாங்க. அது கவனிக்கலாம், நல்லாயிருக்கும். நாங்களும் கொஞ்சம் நேரம் அவங்களோட சேர்ந்து கும்மி அடித்து பார்த்தோம். அவங்களுக்கு அப்படியே காப்பி அடிச்சுட்டு இது வந்து இந்த கூடை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க கும்மி அடிக்க வரும்போது. இதில் வந்து என்ன இருக்குன்னா பொரிக்கடலை, கரும்பு, பொங்கலுக்கு செஞ்ச முறுக்கு, பலகாரங்கள் இதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு வந்து இங்கே கும்மி அடித்து விழா கொண்டாடிட்டு போகிறது தான் பழக்கம். பொங்கல் விழானாவே கிராமங்களில் இது தான். சிட்டியில் நம்ம வைக்கிறதெல்லாம் பொங்கல் விழா கிடையாது. ஜஸ்ட்டு பொங்கல் வச்சுட்டு டிவியை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்போம். இதுதான் உண்மையான பொங்கல் விழா, இப்படி கிராமங்களில் கொண்டாடுறது. ஸோ நாங்களும் எங்கள் கிராமத்தில் இந்த தோட்டத்தை வந்து உருவாக்குனதுக்கப்புறம் இப்போ இது ஒரு 4-5 வருஷமாக இதை பார்த்துட்ருக்கோம், இதை செஞ்சுட்ருக்குறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.